சத்திய பாதையிலே பயணிக்கிற பொழுது நாம் நிம்மதியாய் இருக்க முடியாது, மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது. தாக்குதல்கள் நடத்தப்படும். கல்யாணம் அப்படின்னா டார்ச்சர், ஜனாசா அதுலயும் டார்ச்சர். அடக்கம் செய்ய விட மாட்டார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள். இன்னமும் அந்த கேவலமான வியாதி ஜனாசாவை வைத்து பிரச்சனை செய்கிற நிகழ்வுகள் நடந்தேறுவதை பார்க்கிறோம். தௌஹீத்வாதிகளே, சத்திய பாதையிலே பயணிப்போரே, பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், உங்கள் சத்திய பாதையிலே உறுதியாயிருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் ஏகத்துவ முழக்கம் முழங்கியதை விட ஒரு முஸ்லிம் வீடு கூட விடுபடாமல், ஒரு முஸ்லிம் சகோதர சகோதரி கூட விடுபடாமல் அத்துணை நபர்களிடத்திலும் அல்லாஹ்வின் பாதையாய் இருக்கிற இந்த சத்திய பாதையை வெறித்தனமாய் கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சத்திய பாதையிலே அமைப்பாய் ஜமாத்தாய் இயங்குகிற நாம் ஜனாசா அடக்கம் இல்ல, கபிரிஸ்தான் தரமாட்டோம். உங்க வீட்லயும் பாட்டி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க. பம்மாத்து மிரட்டல்கள் விட்டால் அந்த மிரட்டல்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு சத்திய பாதையிலே வாழ்வோம், சத்திய பாதையிலேயே மரணிப்போம்.